விடிய விடிய கொட்டிய மழையால் குடியாத்தம் அருகே கொட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அழகேச பாண்டியன். அழகேச பாண்டியன், விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. முக்கியமாக அதாவது வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையை ஒட்டியுள்ள பகுதியாகும். இந்த நிலையில் வேலூரில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் சுட்டேற்று வரும் நிலையில் இரவு நேரங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தமிழ்நாடு ஆந்திர எல்லை பகுதியில் மிக கனமழை பெய்ததன் காரணமாக தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் உள்ள பொன்னையாறு மற்றும் கொட்டாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கரையோரங்களில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. குறிப்பாக குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம், தனகொண்டப்பள்ளி உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நிலக்கடலை பயிர் மற்றும் கம்பு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளது. மேலும் அந்த விளைநிலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு கழுத்தளவு தண்ணீரில் நீந்தி வழியே விவசாயிகள் சென்று தங்கள் அந்த விளைநிலங்களில் உள்ள நீரை வடிப்பதற்காக கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிந்தது. மேலும் இந்த மழை காரணமாக சேதமடைந்த பயிருக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.